Welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெய்யழகன் ட்ரெய்லர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கார்த்தி, அரவிந்த் சாமி, கோவிந்த் வசந்தா அவங்க இசையில, பிரேம்குமார் அவரோட டைரக்ஷன்ல, சூர்யா ஜோதிகா இயக்கத்தக்க ப்ரொடக்ஷன்ல சரி வாங்க பார்க்கலாம். அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா? மொபைல்ல பார்த்து உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? அது போட்டு பூண்டு பொடி இது என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க யாரும் நினைக்கிறேன் நான் தான் வீட்டுக்காரன் பாத்துக்கிட்டேன். ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வருதுல்ல. ஸ்ரீதிவ்யா நீங்க வந்து போற இன்னொரு நாள் இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருவாரு. மாத்தி போல ஸ்டெப் போடுவாங்க. கேட்கலாமா? பொய்யாலி ஈரன்றி வாழும் பேரம்பே என்று யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா இவனோ எதிர்பாரா ஃபர்ஸ்ட் ஒன்று ஹாப்பியா இருந்துச்சு, லாஸ்ட் டைம் ஒரு மாதிரி சத்தியமா இத சொல்லியே ஆகணும். சரி சொல்லுங்க. தலையை சும்மா டேய். இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கும் அந்த கடைசி முடிகிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது. எந்த வீடியோ பார்த்து எவ்வளவு பார்த்துருவீங்களா? எனக்கு ட்ரெய்லர் பார்த்து எனக்கு கண்ணு கலங்குது. அந்த வைப் வந்து தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த எந்த இவங்க 90s நடிச்சிருப்பாங்களா அவங்க பேரு சேட்டன் வைஃப் தானே. சேட்டன் அவங்க வைஃப். அவங்க பேசுறப்பயும் அந்த ஒரு அந்த ராம் ஜானு கிட்ட இருக்கிறப்ப அந்த இது பேசுவாங்க. அதே மாதிரி அந்த இதுல ஆரம்பிக்கிற மாதிரியே இருந்தது. அது இந்த ஊர் ஸ்லாங் வந்தாலே ராஜ்கிரனும் சரி, அவங்க பேர் என்ன, ஸ்ரீதிவ்யாவா, அவங்களோட ஸ்லாங், அவங்களோட அவங்க எல்லாருமே அப்படியே அந்த கிராமத்துக்கே இருக்காரு அவங்க கேரக்டர். ஸ்ரீதிவ்யா பேசுறது நல்லா அந்த அந்த ஊர்கார் பொண்ணு பேசுற மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அதான் நல்லா இருக்கு. கடைசியில கமல் சார் வாய்ஸ போட்டு அதுதான் கொஞ்சம் இல்லடா 2 நிமிஷத்துல பச்சன் ஒரு நிமிஷம் நல்லா ஜாலியா இருக்கு. அந்த கடைசி ஒரு நிமிஷம் தான் இப்ப அரேஞ்ச் தேடுறப்ப அந்த கமல் வாய்ஸ் வரப்ப ஒரு மாதிரி நமக்கே ஒரு எமோஷனலா ஃபீல் ஆகும். ஏதோ ஒண்ணு ஃபீல் கொடுத்துருச்சு, ஏதோ நாங்க நடந்திருக்கு, அது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது லவ்வா இல்ல நட்பா ஊர்ல இருந்து அவரு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்த வந்து ரீகலெக்ட் ஏதோ வந்து பண்ண போறாரு. அது மட்டும் தெரியுது. அழ வைக்க போறீங்க.
ஒரு 96ல எப்படி அந்த கிளைமேக்ஸ் climax எவ்வளவு சரி, impact இருந்துச்சோ. அந்த பேக்கா வந்து ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த இதுக்கு இவங்க பர்த்டே அப்ப வரப்ப அவங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அப்ப வந்து சொல்றப்ப அந்த சீன் ஒரு எமோஷனலா நல்லா ஆமா ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி சேர்ந்து சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த சீன் கிளைமேக்ஸ் நல்லா அழுகு நான் எங்கேயே அந்த டேரக்டர் தேடிட்டு இருந்தேன் கரெக்டா வந்தாரு இப்போ ஒரு படம் வந்துருக்காரு ரொம்ப லைவ் ஆடியோக்கு அது பாக்குறப்ப ஒரு லைவ் ஆடியோ பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு இது நல்லா இருக்கு அந்த பாக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேரோட அந்த போர்ட்ரேலும் நல்லா இருக்கு ஆமா ஆமா சோ அவ்வளவுதான் இதை பத்தி வேற ரொம்ப நிறைய சொல்லலாம் படம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்த பிறகு நமக்கு தெரியலாம் இதுல வந்து நம்ம இந்த டைலர் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பார்த்து அதுக்கு ரிவ்யூ போட மாட்டோம் பட் இந்த படம் ரொம்ப இம்பாக்ட் ஆச்சுன்னா அதை பத்தி நம்ம பேச வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இல்ல மோஸ்ட் ஆஃப் எல்லா ட்ரைலரும் சரி அந்த பாட்டும் சரி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் மாத்தலாம் இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பட் வந்து இதுல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல அதான் சொல்றேன் அந்த 1.5 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு ஜாலியா இருந்துச்சோ அடுத்த ஒரு நிமிஷம் வந்து ட்ரைலர்லயே அழுக வைக்கிறாங்கன்னா படத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி சீக்வன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இதை பத்தி வேணா இன்னொரு வீடியோ கூட நம்ம போட படங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க பாய் பாய்